Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் யூனிட் 19 மூமெண்ட்ஸ் இன் அனிவல்ஸ் ஸ்டாண்டர்ட் 8 லெசன் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 8ஓடது புக் பேக் எக்ஸசைசஸ். ஃபர்ஸ்ட் எப்படி சொன்ன மாதிரி இந்த வீடியோவும் ரெண்டு வீடியோவாக போட போகிறேன். இந்த வீடியோவில் டில் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி வரைக்கும் போட்டுட்டு அடுத்த வீடியோவில் ரெஸ்ட் ஆஃப் தட் போடலாம். ஏன்னா இது ரொம்ப லாங் லெசன், லென்த்தி லெசன்னால். ஃபர்ஸ்ட் ரோமன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட், which of the following parts of our body help us in movement? ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். bones, skin, muscles, organs. ஸோ ஆன்சர் bones and muscles. bones and muscles தான் ஒரு மூமெண்ட்டை ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 3. செகண்ட் ஒன், which of the following organisms lack muscles and skeleton for movement? ஸ்னெயிலில் தான் ஸ்கெலிட்டனும் இருக்காது, மசிலும் இருக்காது. Third one, upper jaw and skull joints are immovable. அதாவது அப்பர் ஜாவும் ஸ்கல் அது ரெண்டு ஜாயின்ஸ் தான் பாடியில் வந்து மூமெண்ட்டே ஆகாத ஜாயின்ஸ். ஆனால் லோவர் ஜா வந்து மூவ் ஆகும். ஃபோர்த் ஒன், why do underwater divers wear fin-like flippers on their feet to swim easily in water? ஃப்ளிப்பர்ஸ் மாதிரி கீழே அண்டர் வாட்டர் சீல அதுலாம் வந்து டைவிங் போகிறவங்க ஏன் வந்து ஃப்ளிப்பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸியாக அந்த ஃபிஷ்ஷெலாம் ஃபின்ஸ் வச்சுருக்கலாம் அதே மாதிரி வேர் பண்ணுவாங்க, ஏன்னா ஈஸியாக வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஃபிஃப்த் ஒன், எக்ஸ்டர்னல் இயர் பின்னா இஸ் சப்போர்ட்டட் பை கார்டிலேஜ். எக்ஸ்டர்னல் இயர் இஸ் டோட்டலி மேடப் ஆஃப் கார்டிலேஜ் தான். கார்டிலேஜ் தான் வந்து அங்கே போன்ஸ்லாம் இல்லை எக்ஸ்டர்னல் இயர்ஸில், இது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குல்ல, அது வந்து கார்டிலேஜால் தான் மேட் ஆகிருக்கு. எக்ஸ்டர்னல் இயர் பின்னா. ஹோல் இயர் வந்து கார்டிலேஜ் இல்லை, எக்ஸ்டர்னல் இயர் தான் கார்டிலேஜ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், காக்ரோச் மூவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ஹோல் பாடி. செவன்த், which one of the following categories of vertebrae are correctly numbered? cervical 7, இதுதான் கரெக்ட். Fill in the blanks. Movement of organisms from place to place is called locomotion. Second one, movement refers to change in position of the part of an organism's body. அதுதான் வந்து ஒரு மூமெண்ட் அப்படின்னா ஒரு பார்ட், அதாவது கால் நவுறது இல்லை கை நவுறது, அதெல்லாம் தான் ஒரு மூமெண்ட். அந்த பொசிஷன் மாறினா அது மூமெண்ட். லோக்கோமோஷன் அப்படின்னா ஹோல் பாடி மூவ் ஆகுறது தான் லோக்கோமோஷன். தேர்ட் ஒன், a structure which provides rigid framework to the body is called skeleton. Fourth, axial skeleton in human consists of skull, facial bones, sternum and ribs, and vertebral column. Fifth one, appendicular skeleton in human consists of pelvic and pectoral girdle. ரெண்டு girdles இருக்குல்ல, pelvic girdle and pectoral girdle. Sixth, the place where two bones meet is termed as joint. Seventh one, smooth muscle is attached to soft parts of the body like blood vessels, iris, bronchi and the skin. ஸ்மூத் மசில் அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வாலண்ட்ரி மசில் தான். ஸோ இது எங்கெங்கெல்லாம் அட்டாச் ஆகிருக்கு, பிளட் வெசல்ஸ் அது தானாகவே மூமெண்ட் ஆகும், ஐரிஸ் அதாவது கண்ணில் இருக்கும்ல அந்த ஐரிஸ், ப்ராங்கை லங்ஸில் இருக்குது, அண்ட் த ஸ்கின். எய்த் ஒன், ரேடியல் மசில்ஸ் மேக்ஸ் பியூப்பிள் ஆஃப் ஐஸ் வைடர். டைலேஷன் ஒரு சைட், அதாவது ஒரு வியூ பண்ணும்போது நம்மளோட பியூப்பிள் அதாவது வெளியே இருக்க அந்த பிளாக் கலர் அந்த இது இருக்குல்ல, அது வந்து டைலேட் ஆகிறது, அது ரொம்ப வைடாக இது பண்ணுறது ரேடியல் மசில்ஸ் தான் அதுக்கு காரணம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஸ்கல் இன் ஹியூமன்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 22 போன்ஸ். ட்ரூ. தேர் ஆர் 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இன் ஹியூமன் பாடி. அதுவும் ட்ரூ. தேர்ட் ஒன், pelvic girdle is a part of axial skeleton. False. It is a part of appendicular skeleton. So correct answer எப்படி எழுதணும்? Pelvic girdle is a part of appendicular skeleton. Fourth one, hinge joint is slightly movable joint. True. Hinge joint வந்து slight-ஆ movement ஆகும். Hinge jointக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா knee joint.
அண்ட் ஒரு டோர் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறோம்ல அந்த அளவுக்கு தான் ஒரு ஓப்பன் க்ளோஸ் ஆகுதுல்ல அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு ஹிஞ்ச் ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஃபிஃப்த் ஒன், கார்டியாக் மசில் இஸ் அ வாலண்டரி மசில். ஃபால்ஸ். கார்டியாக் மசில் இஸ் இன்வாலண்டரி மசில். என்னென்ன மசில்ஸ்லாம் இன்வாலண்டரி? கார்டியாக் மசில் அண்ட் ஸ்மூத் மசில். ஸ்கெலிட்டல் மசில் மட்டும்தான் வாலண்டரி மசில். சிக்ஸ்த் ஒன், த ஃப்ளெக்ஸார் அண்ட் extensor muscle of the arm are antagonistic muscles. True. அதாவது இந்த ஆன்டகோனிஸ்டிக் மசில்ஸ்க்கு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா வந்து ஆன்டகோனிஸ்டிக்னா ஒன்று எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒன்று கான்ட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து antagonistic muscles. Fourth Roman, answer very briefly. First question, what is skeleton? So idoda answer, the skeletal system provides the hard structure or framework of the body. It is a framework of the body which supports and protects the body. It is composed of connective tissues like bones, cartilages, tendons and ligaments. So இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர், வாட் இஸ் ஸ்கெலிட்டன். இதோட ஆன்சர் வந்து 224, பேஜ் நம்பர் 224 இது இருக்கு. இந்த பேஜில் இருக்கிற 224 இதில் ஃபர்ஸ்ட் பேரா, பேஜோட ஃபர்ஸ்ட் பேரால இருக்குது. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ், இதிலிருந்து இந்த லிகமெண்ட்ஸ் வரைக்கும் எழுதுனா போதும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் cranium? A skull has 22 bones of which 8 bones are fixed together to form a cranium. 22 போன்ஸில் வந்து டோட்டலாக ஃபிக்ஸ் ஆன போன்ஸ் வந்து எவ்வளோனா 8 போன்ஸ். மீதிலாம் வந்து ஃபேஷியல் போன்ஸாக இருக்கும். மீதிலாம் ஃபேஷியல் போன்ஸ். ஸோ 8 போன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். இதுதான் வந்து கிரேனியம், மேலே இருக்க ஸ்கல் இருக்குல்ல, கிரேனியம் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இட் இஸ் கால் பிரெயின் பாக்ஸ். கிரேனியம் வந்து இன்னொரு இதாக கால் பண்ணுறது பிரெயின் பாக்ஸ். இட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின் பிகாஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 225 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கல் கீழே இருக்குல்ல, இட் இஸ் ஃபார்ம்டு பை 22 போன்ஸ் ஆஃப் விச் 8 போன்ஸ், இதுலேருந்து எழுதணும். 8 போன்ஸ் ஆர் ஃபிக்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் கிரேனியம் அண்ட் 14 போன்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் த ஃபேஸ். இதுதான் வந்து இந்த ரெஸ்ட். அந்த 18 போன்ஸ் மட்டும் ஃபிக்ஸாக இருக்கும். மீதி இருக்க 14 போன்ஸ் தான் ஃபேஷியல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃபேஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், why our backbone is slightly movable? நம்ம பேக்போன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஆனால் ரொம்பவே மூவ்மெண்ட் எல்லா சைடு எல்லா டைரெக்ஷன்லேயும் மூவ்மெண்ட் இருக்காது. ஸ்லைட்லி தான் மூவபிளாக இருக்கும். அண்ட் ரீசன் கேட்குறாங்க. இந்த பேக்போன் வெர்டிப்ரே ஆர் ஜாயிண்ட் பை கிளைடிங் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு வெர்டிப்ரே இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிளைடிங் பாயிண்ட்ஸால் தான் ஜாயின் ஆகிருக்கீங்க. ஸோ which allow the body to bend back, front and sidewards. இது 3 டைப் ஆஃப் மூவ்மெண்ட் தான் இது வந்து இது பண்ணும். பேக்கு, ஃப்ரண்ட்டு அண்ட் சைட்வர்ட்ஸ். இந்த மூமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம பேக் போனால் மேக் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் த கிளைடிங் பாயிண்ட்ஸ். ஓகே, இது பேஜ் நம்பர் 225 தான் இருக்குது. இதுவும் இங்கே லாஸ்ட் வெர்டிப்ரல் காலமில் இருக்க லாஸ்ட் 3 லைன்ஸ் இருக்குல்ல, வெர்டிப்ரே ஆர் ஜாயின்ட் பை கிளைடிங் பாயிண்ட்ஸ் விச் அலோவ் த பாடி டு பெண்ட் பேக், ஃப்ரண்ட் ஆர் சைட்வர்ட்ஸ். அண்ட் இது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த வெர்டிப்ரேஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, சர்விக்கல் வெர்டிப்ரே, தொராசிக் வெர்டிப்ரே, லும்பா வெர்டிப்ரே, சாக்ரம் ஆர் காக்கெக்ஸ். இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்பர்ஸ். சர்விக்கல்னால் C1 to C7,
thoracic-னா T1 to T12, lumbar L1 to L5, sacral and coccyx வந்து S1 to S5. இதெல்லாம் தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளோ இயர்ஸ் ஆனாலுமே till 12th அப்புறமும் கூட ஞாபகம் வச்சுக்கணும், சப்போஸ் மெடிக்கல் ஸ்ட்ரீம்லாம் போனாலும். Okay, next. Differentiate axial and appendicular skeleton. Axial skeleton. The axial skeleton consists of the bones along the axis or central line of the human body and consists of the skull, facial bones, sternum, ribs and vertebral column. ஸோ ஆக்சியல் skeleton அப்படின்னா பாடியில் இருக்கிற ஆக்சிஸ், அதாவது சென்டர் லைனில் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து ஆக்சியல் skeleton கடியில் வரும். அதாவது ஸ்கல், ஃபேஷியல் போன்ஸ், ஸ்டர்னம், ரிப்ஸ் அண்ட் வெர்டிப்ரல் காலம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் appendicular skeleton. அதில் வந்து appendicular skeleton consists of the bones in the appendages of the body as well as the structures that connect the appendages to the axial skeleton. It comprises shoulder girdle, the arm, the wrist, hand bones, pelvic girdle, the leg, ankle and foot bones. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஷியல் இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட கனெக்ட் பண்ணுற போன்ஸு அண்ட் அப்பெண்டிகுலரில் இருக்கிறது, அதாவது சைடில் இருக்கும்ல பாடிக்கு சென்டர் லைன் இல்லாமல் மீதி, அதாவது ஹேண்ட்ஸ், லெக்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுறது என்னென்னா ஷோல்டர் கேர்டல் என்னென்ன கம்ப்ரைஸ் ஆகி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்ம், விரிஸ்ட், ஹேண்ட் போன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெல்விக் கேர்டலில் லெக், ஆங்கிள் அண்ட் ஃபுட் போன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இது வந்து 2 கேர்டலாக இருக்குது, பெல்விக் கேர்டல் அண்ட் பெக்டோரல் கேர்டல். ஓகே, இதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா 225 அண்ட் 226 இருக்குது. அந்த ஹெட்டிங் கடியில் இருக்க ஃபர்ஸ்ட் பேராஸ் தான் இது. ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் ஃபர்ஸ்ட் பேரா இருக்குல்ல, அது கட்டியில் இந்த இது மட்டும் எழுதுனா போதும். அண்ட் ஃபார் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனுக்கும் அதே மாதிரி தான். இங்கே கீழே இருக்குல்ல அதுக்கு கீழே ஒரு பேரா. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுட் போன்ஸ் வரைக்கும் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th one. What is ligament? Answer: a ligament is a band of strong fibrous tissue which connects a bone to a bone. ஒரு ligament அப்படின்னா இது வந்து ஒரு strong fibrous tissue. இது ஒரு key point and இது வந்து கனெக்ட் பண்ணுறது bone to bone. இதுதான் ரொம்ப ரொம்ப key points. இது ரெண்டு தான் key words இந்த கொஷனில். இது பேஜ் நம்பர் 224 இருக்கு. இங்கே இருக்குல்ல லிகமெண்ட் இஸ் a fibrous cords of tissue that attach bone to bone. இது அப்படியே பேக்கெட்டில் இருக்கிறது அப்படியே எழுதாமல் நம்ம இந்த மாதிரி வேர்ட் ஃபார்மேட்டில் வந்து எழுதணும். இட் இஸ் a fibrous cord of tissue which attaches a bone to a bone. 6th one, muscle. Define muscle. Muscles are long bundles of contractile tissues because it has the property of contraction. Contractile tissue which has a fixed end origin and a movable end which pulls the other part. இதுதான் ஒரு மசில் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு மசில் அப்படின்னா ஒரு எண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கும், இன்னொரு எண்ட் தான் வந்து புல் ஆகி புஷ் ஆகும். இங்கே தான் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இது பேஜ் நம்பர் 227 இருக்கு. இங்கே இருக்குல்ல, most muscles are long bundles of contractile tissue. Each muscle usually has two ends of fixed end where the muscle originates and a movable end which pulls some other part.
இங்கே ஒரு ஆரிஜின் இருக்கும், இன்னொன்று தான் புல் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Differentiate tendons and ligament. Tendon, they are made of elastic tissues. They attach muscle to a bone. ஸோ இதுதான் வந்து ஒரு டெண்டன். லிகமெண்ட் அப்படின்னா they are short bands of tough fibrous connective tissue. They connect one bone to another. லிகமெண்ட் அப்படிங்கிறது ஒரு போன் அண்ட் போனை கனெக்ட் பண்ணும். ஆனால் டெண்டன் அப்படிங்கிறது ஒரு மசில் அண்ட் போனை கனெக்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இது எலாஸ்டிக் டிஷ்யூ, இது டஃப் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, அண்ட் இது பேஜ் நம்பர் 224 இருக்குது. இங்கே தான் டெண்டன் ஃபைப்ரஸ் கார்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ தட் அட்டாச் மசில் டு அ போன். அண்ட் இங்கே இது ரெண்டும் தான் எழுதணும். அப்படியே பேஜ் நம்பர் 224 இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதாவது ஆன்சர் ப்ரீஃப்லி அண்ட் டீட்டெயில் கொஷின்ஸ், அது எல்லாமே பார்த்துருவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் நீங்கள் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஏதாச்சும் லெசன் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லெசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.